நாம நெறைய பேர் கண்கள பார்த்திருப்போம். அதுல சில பேர் கண்கள் ப்ரவுன் கலர்லயும், சில பேர் கண்கள் பிளாக் கலர்லயும் இருக்கும். மேலை நாடுகள்ல சில பேர் கண்கள் ப்ளூ மற்றும் கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா, ஒரு தீவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் எல்லாத்துக்கும் அவங்க கண்கள் நீல நிறமா இருக்கு. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நீல நிற கண்கள கொண்ட பழங்குடியின மக்கள் வாழுற இடம் இந்தோனேஷியாவுல பியூட்டனுங்கிற தீவுல. இவங்கள புட்டோனிஸ்ன்னு சொல்றாங்க. இவங்களும் பார்க்கறதுக்கு இந்தோனேசியர்கள் மாதிரி தான் இருக்காங்க. இவங்கள முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சது கோன்சாய் பசாரிபுங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். இவர் 2019லயே இவங்கள பார்த்திருக்காங்க. ஆனா 2020ல தான் இவங்கள புகைப்படம் எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க எல்லோரும் ஆர்வம் காமிச்சிருக்காங்க. சரி, எதனால இவங்க கண்கள் நீல நிறமா இருக்குன்னு பார்க்கலாம். பழங்குடி ஆராய்ச்சியாளர்கள் இவங்க முந்தைய தலைமுறையிலிருந்து இந்த நீல நிற கண்கள் வந்திருக்கலாம்னு ஊகிச்சாங்க. எதனாலன்னா 16ஆம் நூற்றாண்டுல 2ஆம் சியோம்பு மன்னரின் மகள் இளவரசி வாவோடே கம்பரகுணா பீட்டருங்கிற போர்ச்சுகீசிய மாலுமிய திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்க குழந்தையில ஒரு குழந்தைக்கு வெள்ளை நிற தோலும் நீல நிற கண்ணும் இருந்திருக்கு. ஆனா ரீசெண்டா நடந்த ஒரு ஆய்வுப்படி இவங்க நீல நிற கண்ணுக்கு காரணம் வார்டன்பர்க் சிண்ட்ரோம் சொல்லப்படுற ஒரு நோய்தான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த நோய் எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் எந்த சரியான காரணமும் தெரியல. யுஎஸ் நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் உலகத்துல 42,000த்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு அரிய மரபணு கோளாறுனால ஏற்படக்கூடிய நோய்னு சொல்றாங்க. இந்த நோயோட அறிகுறிகள் தான் கண்கள் நீல நிறமா இருக்கிறது, காது கேளாமை, முன்னாடி இருக்கிற முடி வெள்ளையா இருக்கிறது, இதெல்லாம் சொல்றாங்க. என்னத்தான் இந்த கண்களால இவங்க தனித்துவமா தெரிஞ்சாலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அந்த போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து ரசிங்க.